நம்ம உலகநாயகன் கமலஹாசன். இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய தக் லைஃப் படம் ஜூன் 5 ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்கான ப்ரொமோஷனை வந்து ஏப்ரல் 14 மேலே வந்து கமல் தரப்பு ஆரம்பிக்க போகிறாங்க. அதில் வந்து 1.5 மாதம் பார்த்தீங்கன்னா நாசா ப்ரொமோஷன் தான். ஸோ எங்கே பார்த்தாலும் கமல் தான் இருப்பார். ஒரு பக்கம் வந்து தக் லைஃப் படத்தோட ரிலீஸுக்கு ரெடியாக இருந்தாலும் கூட அன்பரி மாஸ்டர்ஸ் இயக்கக்கூடிய அந்த கமல் 237, அதாவது கமலோட 237வது படத்துக்காக ரொம்ப ஆர்வமாக காத்திருக்காரு நடிக்கிறதுக்கு. அந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஜரூராக போயிட்டு இருக்கு. படம் வந்து பார்த்தீங்கன்னா 45 நாட்கள்லேயே முடிக்கக்கூடிய ஒரு ஷார்ட் டைம். அதே சமயத்தில் விக்ரம் 2 மாதிரியான பிரம்மாண்டமான ஆக்ஷன் படங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஜான் விக் படம் எப்படி இருக்கும். ஸோ வில்லன்களை தேடி தேடி போய் கொள்கிற ஒரு ஹீரோ. இதுதான் படத்தோட ஒன்லைனா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கமலோட அடுத்த படத்தை பற்றின பல விஷயங்கள் இப்போ வந்து தெரிய வந்திருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படத்தில் கமல் நடிக்க போகிறாராம். ஒரு பக்கம் வந்து இந்தியன் 3 ஷூட் இருக்குங்கிறாங்க. இன்னொரு பக்கம் கல்கி படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய போர்ஷன்ஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் படமாக தான் இருக்குங்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு இன்னைக்கு தேதிக்கு பேன் இண்டியா ஹீரோவா மிகப்பெரிய உயரத்தில் இருக்க 2 ஹீரோக்கள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கான். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம KGF 2 நடித்த ராக்கி பாய் யஷ். இன்னொரு பக்கம் புஷ்பா 2 மூலம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைந்த நம்ம அல்லு அர்ஜுன். இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக 1000 கோடி வசூல் கொடுத்த ஹீரோக்கள் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கமல் கூட சேர்ந்து நடிக்க போகிறாங்க, குறிப்பாக வில்லன் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. சரி, இந்த படத்தை யார் இயக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அது மட்டும் உறுதியான தகவலே இல்லை. ஏன்னா இந்த படத்தை கமலே திரைக்கதை வசனம் எழுதி இயக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் தான் வருது. ஏன்னா கமலும் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. விஸ்வரூபம் தான் பண்ணார். அதையே பிரித்து 2ஆக விட்டாரே தவிர விஸ்வரூபம் மட்டும்தான் அவர் கடைசியாக இயக்கின படம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலே ஆகுது அவர் டைரக்ஷன் பண்ணி எந்த படம் வரல. அப்படி இருக்கும்போது இப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விருமாண்டி மாதிரி, விஸ்வரூபம் மாதிரி, ஹேரா மாதிரி தனித்துவமான கதையோட ஆக்ஷன் கலந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிறான். அந்த படம் தான் இப்போ வந்து அன்பரிவு படத்துக்கு அப்புறம் கமல் பண்ண போகிறார் அப்படிங்கிறாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். மீண்டும் கமல் இயக்கத்தில் கமலே நடிக்க போகிற படத்தில் கமல் கூட நடிக்க போகிறது நம்ம அல்லு அர்ஜுனா இல்லை யஷா அப்படின்னு.